வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும், பலியாய் என்னை தந்தே பரமனே என்னை ஏற்பார். ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும், பலியாய் என்னை தந்தேன் பரமனே என்னை ஏற்பார். ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும், பலியாய் என்னை தந்தேன் பரமனே என்னை ஏற்பார். என் சொல் செயல் அனைத்தையுமே உமக்கே தருகிறேன். என் சொல் செயல் அனைத்தையுமே உமக்கே தருகிறேன். என் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும், பலியாய் என்னை தந்தேன் பரமனே என்னை ஏற்பாய். ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும், பலியாய் என்னை தந்தேன் ஆவியால் என்னை நிரப்பும். என் குடும்ப உறவுகளை உமக்கே தருகிறேன். குடும்ப உறவுகளை உமக்கே தருகிறேன். என் வந்த பாசங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். என்
பாசங்கள் ஒப்பு கொடுத்தீரே. ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும். பலியாய் என்னை தந்தே பரமனே என்னை ஏற்பா. ஆட்கொண்டு நடத்திடவாரும், ஆளுகை செய்திடவாரும். பலியாய் என்னை தந்தே துணையாய் என்னை வாரும். துணையாய் என்னிலே வாரும். துணையாய் என்னிலே வாரும். துணையாய் என்னிலே வாரும். மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். கடந்த காலம் திரும்ப வராது. எதிர்காலம் நமது கையில் இல்லை. எனவே நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்வோம். எதிர்காலத்தை குறித்த கவலை பலருடைய நிகழ்கால நிம்மதியை கெடுத்து விடுகிறது. நாளைய பிரச்சனையை குறித்து கவலைப்படுவதால் எதுவுமே நடந்து விடாது. நாளைய பிரச்சனைக்கு ஆண்டவர் நாளைக்கு ஒரு வழியை காட்டுவார். எனவே நாளைய பிரச்சனையை குறித்து கவலைப்படாமல் இன்றைய நாளில் மகிழ்ந்திருப்பதுதான் ஞானமான செயலாகும். இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு கொடையாக தந்த நாள். எனவே இன்றைய நாளில் மகிழ்ந்திருப்போம். நாளை நடக்கப் போவதை ஆண்டவர் கரத்தில் விட்டுவிடுவோம். அவர் அதை பார்த்து கொள்வார். இன்றைய நாளை எப்படி ஆசீர்வாதத்தின் நாளாக, நல்ல நாளாக, மகிழ்ச்சி நாளாக, வெற்றி நாளாக மாற்றுவது என்பதை பற்றி மட்டும் சிந்திப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்களுக்கு நிகழ்காலத்தில் வாழவும் எல்லாவற்றிற்கும் உம்மையே நோக்கி பார்க்கவும் வரம் அருள்வீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற கஷ்டங்களை மாற்றி இவர்களை மகிழ்ச்சியினாலும் அமைதியினாலும் நிரப்புவீராக. இவர்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து இவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும்
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.